டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் கமல், கேரியர் கன்சல்டன்ட். இந்த பெரிய பெரிய ரோட்ஸு, பிரிட்ஜஸ், டேம்ஸ், மாடர்ன் சிட்டிஸ், க்ரீன் சிட்டிஸ், மாடர்ன் டவுன்ஷிப்ஸ், பெரிய பெரிய ஸ்டாச்சூஸ், இதெல்லாம் பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க, எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்கா? அப்படின்னா நீங்கள் படிக்க வேண்டியது சிவில் இன்ஜினியரிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, சிவில் இன்ஜினியரிங்கில் நீங்கள் பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் எப்படி பண்ண போகிறோம், பெரிய பெரிய டேம்ஸு, பிரிட்ஜஸ்ஸு, நம்மளுக்கு மும்பையில் இருக்கக்கூடிய பந்த்ரா ஹாரோவில் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு பெரிய பிரம்மாண்டமான பிரிட்ஜுங்க, அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதால நம்ம சிவில் இன்ஜினியர்ஸ் தாங்க. சிவில் இன்ஜினியர்ஸோட டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி குஜராத்தில் இருக்கக்கூடிய வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஸ்டாச்சுங்க, அதுவுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது சிவில் இன்ஜினியர்ஸ் தாங்க. இது எல்லாமே இந்த மாதிரி பிரம்மாண்டமான ஐகானிக் ஸ்டாச்சுஸு, பெரிய பெரிய டேம்ஸு, மாடர்ன் சிட்டிஸு, மாடர்ன் டவுன்ஷிப்ஸு, மெட்ரோஸு, இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சிவில் இன்ஜினியரிங் அவசியம் தேவைங்க. கோர் இன்ஜினியரிங் படிக்கிற எல்லா மாணவர் மாணவிகளுக்கு கட்டாயம் ஃப்யூச்சர் இருக்குங்க. கோர் இன்ஜினியரிங் சொல்லக்கூடியது சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்டு கம்ப்யூட்டர். இந்த இன்ஜினியரிங்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கட்டாயமாக வாய்ப்பு இருக்குங்க. கோர் படித்தாக்கா நீங்கள் கோரில் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மல்டி டைவர்சிட்டியாக மற்ற எல்லா துறைகளையுமே நீங்கள் கலந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. நீங்கள் சிவில் படித்தா சிவிலில் மட்டும்தான் இருக்கணும்னு இல்லை, சிவில் கூடவே உங்களுக்கு அட்வான்ஸ்டு டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அது சார்ந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடான வேலைகள் போகலாம், ஐடி ரிலேட்டட் வேலைகள் போகலாம், நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே, இப்போ நம்ம சிவில் இன்ஜினியரிங்கில் என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்றது பார்க்க போகிறோங்க. சிவில் இன்ஜினியரிங்கில் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரக்சர்ஸு, குவாக் சேஃப் டிசைன்ஸு, ஸ்மார்ட் ப்ராஜெக்ட் பிளானிங், காஸ்டிங், வாட்டர், வேஸ்ட்டு, கெனால்ஸு, க்ளீன் எனர்ஜி, ரோட்ஸு, மெட்ரோஸ், டனல்ஸு, மொபிலிட்டி, இதை பற்றிலாம் நீங்கள் படிப்பீங்க. டூல்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோகேடு, எஸ்டிஏஏடி, ரிவிட், பிஐஎம், அப்புறம் ட்ரோன்ஸு, ஏஐ, இதை பற்றி எல்லாமே நீங்கள் படிப்பீங்க. அப்புறம் ஃப்யூச்சர் டெக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 3D ஹோம்ஸு, டிஜிட்டல் ட்வின்ஸு, ஜிஐஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் அட்வான்ஸ்டு மாடலிங்காக வருதுங்க. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி நீங்கள் படிக்க போகிறீங்க சிவில் இன்ஜினியரிங்கில். ஓகே, சிவில் இன்ஜினியரிங் படிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், என்ன எலிஜிபிலிட்டி உங்களுக்கு வேணும்? நீங்கள் 12th பிசிஎம், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அந்த குரூப் எடுத்து படிச்சிருக்கணுங்க. டிஎன்இஏ ஆன்லைன் கவுன்சிலிங் மூலமாக தான் நீங்கள் செலக்ட் ஆக போகிறீங்க. ஸோ நீங்கள் 12th உங்களோட கட் ஆஃப் மார்க் பேசிஸ் படி நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங் அப்ளை பண்ணி அது மூலயமா தான் நீங்கள் அட்மிஷன் ஆக போகிறீங்க. சிவில்லே டிப்ளமோ நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா, 3 years டிப்ளமோ பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் லேட்ரல் என்ட்ரியாக நீங்கள் ஜாயின் பண்ண முடியுங்க. ஸோ செகண்ட் இயரில் டைரெக்டாக லேட்ரல் என்ட்ரியில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியுங்க. இதுதான் உங்களோட எலிஜிபிலிட்டி அண்ட் அட்மிஷன் ப்ராசஸ். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ் ஃபார் சிவில் இன்ஜினியரிங் பார்க்கலாங்களா? சிஇஜி அண்ணா யூனிவர்சிட்டிங்க. சிஇஜி அண்ணா யூனிவர்சிட்டியில் அதனோட கட் ஆஃப் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 199+ முடிஞ்சிருக்குங்க. பிஎஸ்ஜி டெக் 197+, தியாகராஜா மதுரை 195+, குமரகுரு கோயம்புத்தூர் 192, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா 188+, அப்புறம் வேலம்மாள் சென்னையில் 185, ஜிசிஇஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதில் திருச்சி, சேலம், பர்கூர் இதில் பார்த்தீங்கன்னா 180லேருந்து 195 வரைக்கும் கட் ஆஃப் இருந்திருக்குங்க. இது லாஸ்ட் இயர் கட் ஆஃபுங்க. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கேரியர் ரோல்ஸ். ஸோ நம்ம சிவில் இன்ஜினியரிங் முடித்த பிறகு என்னென்ன நம்மளுக்கு ரோல்ஸில் நம்ம ப்ளே பண்ண முடியும், என்ன மாதிரி ரோல்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் பார்த்திங்கன்னா, நீங்கள் சைட் இன்ஜினியராக ஆகலாம், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் ஆகலாம், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியர், ரயில்ஸ், ரோடு, மெட்ரோ இந்த இடத்துலலாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய டிரான்ஸ்போர்ட் இன்ஜினியர் ஆகலாம், என்விரான்மெண்டல் இன்ஜினியர், வாட்டர், வேஸ்ட்டு, அப்புறம் இஎஸ்டி இந்த மாதிரி துறைகளில் நீங்கள் என்விரான்மெண்டல் இன்ஜினியர் ஆகலாம். அப்புறம் பிளானிங் இன்ஜினியர்
இன்ஜினியர்னு சொல்லக்கூடிய டைம் லைன்ஸு பட்ஜெட்ஸ் போடக்கூடிய பிளானிங் இன்ஜினியர் ஆகலாம். அப்புறம் வந்து குவாலிட்டி சர்வேயர் ஆகலாம். அப்புறம் BIM எக்ஸ்பர்ட் ஆகலாம். டிஜிட்டல் இன்ஃப்ரா மாடலிங்ன்ற துறையில் நீங்கள் போகலாம். அப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜர், லீட் டீம்ஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் கீழே வந்து ஒரு பெரிய டீம் இருக்கும், அதை லீட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆகலாம். அப்புறம் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கன்சல்டன்ட் ஆகலாம். நியூ மெட்டீரியல்ஸ் டிசைன் பண்ணுறதுலையும் க்ரீன் டெக்னாலஜி உருவாக்குறதுலையும் நீங்கள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் துறையில் நீங்கள் போகலாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கான கேரியர் ரோல்ஸுங்க ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் தி சிவில் இன்ஜினியரிங். இப்போ அடுத்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோங்க. மெட்ரோ அண்ட் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ கரண்ட்டாக 2025 இப்போ நான் சொல்ல போகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கவர்மெண்ட்டில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் CMRL அதில் பார்த்தீங்கன்னா AM சிவில் அது வந்து உமன்ஸ்க்கு மட்டும்தாங்க. இட்ஸ் ஒன்லி ஃபார் உமன். 62,000 பெர் மந்த்ன்ற வகையில் இந்த பர்டிகுலர் ஜாப் இருக்குங்க. இப்போ ஒன்லி ஃபார் உமன்னு சொல்கிறதுனால உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலான்னு இருக்குங்க. நம்மளோட இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஃபீமேல் சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னாக்கா சகுந்தலா. இவங்க தான் வந்து சிவில் இன்ஜினியரிங்கில் ஃபஸ்ட்டு உமன் சிவில் இன்ஜினியரிங் இன் இந்தியாங்க. ஆமாங்க, இவங்க வந்து 1953 சிவில் இன்ஜினியர் ஆகிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 69 பிரிட்ஜஸ் ஃப்ரம் காஷ்மீர் டு ஆந்திர பிரதேஷ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து சிவிலில் 1953 லேடிஸ் வந்திருக்காங்க. ஸோ ஃபீமேல் சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து அப்போவே உருவாகியிருக்காங்க. அதனால் லேடிஸுங்க நிறைய வாங்க, உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. கவர்மெண்ட்டில் அவங்களுக்காக ஸ்பெஷலாக ஒதுக்கீடு இருக்காங்க. ஒரு சில வேலைகள்லாம் ஒன்லி ஃபார் உமன் அப்படின்னே சொல்லியே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் லேடிஸ்க்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லை, கோர் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய எல்லா துறையிலும் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் கோர் இதெல்லாம் படிக்கிற உங்களுக்கு கவர்மெண்ட் செக்டார்ஸில் வந்து உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா CMRL வந்து ஜூனியர் இன்ஜினியர் டு ஜென்ரல் மேனேஜர் வரைக்கும் இருக்குங்க. டிசைனிங் அண்ட் லீடர்ஷிப் ரோல்ஸில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. TNPSC அண்டு CTSE ஆர் CTS இந்த எக்ஸாம்ஸ் மூலமா நீங்கள் PWD ஆர் பிளானிங் ரோல்ஸில் நீங்கள் போகலாம். 1600க்கு மேலே இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ESIC, IITM, அப்புறம் போர்ட்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் ஜூனியர் இன்ஜினியர் அல்லது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ரோல்ஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. இப்போ நான் சொன்னது எல்லாம் வந்து கவர்மெண்ட் அண்டு மெட்ரோவோட ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதெல்லாமும் இப்போ பார்க்கலாங்க. இப்போது மற்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டாப் ரெக்ரூட்டர்ஸ் நம்மளுக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங் முடித்த பிறகு நம்மளுக்கு யாரெல்லாம் வேலை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா L&T, டாடா ப்ராஜெக்ட்ஸ், TVS இன்ஃப்ரா, ராம்கி, அஃப்கான்ஸ் இந்த மாதிரி பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனங்கள் நம்மக்கிட்ட நிறைய இருக்குங்க, இந்தியா முழுக்க இருக்குங்க. ஸோ அதில் இந்த மாதிரி நிறுவனங்களில் உங்களுக்கு வந்து நிறைய வேலைவாய்ப்பு இருக்குங்க. இதே நீங்கள் கவர்மெண்ட் மெட்ரோ ஜாப்ஸில் போகணுன்னு சொன்னீங்கன்னா CMRL, PWD, CPWD, ரயில்வேஸ் இந்த மாதிரி இடத்துங்களெல்லாம் வந்து கவர்மெண்ட் வேலை இருக்குங்க. அப்புறம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் போகணும், இல்லை பப்ளிக் செக்டார்ஸில் போகணுன்னு நினச்சிங்கன்னா ISRO, DRDO, BHEL இந்த மாதிரி இடத்துங்களெல்லாம் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி குளோபலாக போனீங்கன்னா குளோபல் ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ்ன்னு சொன்னீங்கன்னா AT Kins, ஜாக்கப்ஸ், AECOM இந்த மாதிரி பெரிய ஐகானிக் கம்பெனிஸில் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அர்பன் அண்ட் வாட்டர் ப்ராஜெக்ட்ஸில் போனீங்கன்னா வேர்ல்டு பேங்க்கு, ADB, JICA இந்த மாதிரி இடத்துலலாம் உங்களுக்கு நிறைய வேலைவாய்ப்புகள், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. இப்போ நம்ம சேலரி பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸ்பெக்டட் சேலரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக 2025 ரேஞ்சில் எக்ஸ்பெக்டட் சேலரி என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 30,000லேருந்து 50,000 பெர் மந்த்து கிடைக்குங்க. நீங்கள் மிட் லெவலில் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் 2 to 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 80,000லேருந்து 1 lakh வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க பெர் மந்த்து. நீங்கள்
5 இயர்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து நீங்கள் ஒரு சீனியர் லெவல் ரோலில் ப்ளே பண்ணும்போது பெரிய பெரிய கம்பெனிஸில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் சேலரின்றது பார்த்தீங்கன்னா 2 lakhs to 5 lakhs பெர் மந்த் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஓன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆண்டர்பிரனராக நீங்கள் ஆகலாம். அது மூலயமா நீங்கள் உங்களோட ஓன் பிஸ்னஸ் மூலயமா நீங்கள் எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறீங்க, உங்களோட பாப்புலாரிட்டி இருக்குது எவ்வளோ இருக்குது, உங்களோட ப்ராஜெக்ட் வேல்யூஸ் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து என்னோடய வீடியோஸை பார்த்துட்டு வாங்க, பயன்பெறுங்க. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.